இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. தேங்க் யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? அதை தாண்டி வேற எதுவும் இல்லையா? இருக்கு. என்னது? சொல்ல மாட்டேன். தேங்க் யூ மாமா. ஒரே ஒரு புடவைக்கு 3 முத்தம்னா அந்த ஷாப் மொத்தத்தையும் வாங்கி கொடுத்துட்டா எவ்வளவு முத்தம் கிடைக்கும்? ஏய் மாமா, என்ன பண்றீங்க? கீழே விடுங்க. எனக்கு விடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, என்ன மாமா நீங்க? உங்களுக்கு கொடுத்த முத்தம் புடவைக்காக இல்ல. முதல்ல கோவப்பட்டாலும் அடிக்க வந்தாலும் அதுக்கப்புறம் என் மனச புரிஞ்சுக்கிட்டதுக்காக. சர்ப்ரைசிங்கா என்னோட ஆசைய நிறைவேற்றினதுக்கு. என்ன சர்ப்ரைஸ்? நீ அப்ப ஏதோ ஆசன்லாம் சொன்ன. நீ என்ன சொல்றன்னு புரியலையே பூமி. இதுக்கு மேல ஆக்டிங் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட பூமி, நான் ஆக்ட் பண்ணல பூமி. நீ என்ன சொல்ற என்ன பண்றனே புரியவே மாட்டேங்குது. சொல்றேன் இருங்க. என்னோட ஆசையை ஏத்துக்கிட்டு அத்தை மாமா கையால நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ண வச்ச கல்யாண பத்திரிக்கை என்னங்க? இந்த சர்ப்ரைஸை எனக்கு எப்ப ரிவீல் பண்ணலான்னு இருக்கீங்க? இது நான் பிரிண்ட் பண்ண கல்யாண பத்திரிக்கையே இல்ல. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேனா? ஏன் பெர்மிஷன் இல்லாம அந்த கிருஷ்ண பிரசாத் எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கைக்கு நடுவுல வந்து விளையாடிக்கிட்டே தான் இருக்கான். எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இது நான் பிரிண்ட் பண்ண கல்யாண பத்திரிக்கையே கிடையாது. அந்த கிருஷ்ண பிரசாத் தான் பிரிண்ட் பண்ணிருக்கான். எங்க எங்க அந்த ஆளு? மாமா மாமா இருங்க, இந்த டைம்ல சண்டை எல்லாம் வேண்டாம். இங்க பாரு பூமி, நானா கிருஷ்ண பிரசாத்தான்னு ஒரு நிலைமை வந்தா நீ ஏன் பக்கம் தான் நிக்கணும், புரியுதா? ஏன் சொல்றேன்னா நீ இன்னல் பாதி, ஞாபகம் வச்சுக்கோ. எங்க எங்க அந்த கிருஷ்ண பிரசாத் சொல்லு. ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காரு மாமா. ஏதோ வேலை இல்ல, இந்த பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் போய் கண்டுபிடிக்க தான் போறேன். 2ல 1 பாத்துற வேண்டியதுதான்.